டி.எஸ். சுப்பிரமணியம் சொற்பு. இதை பற்றி பேசுவதற்காக நம்ம கூட திரு மாசிலாமணி மற்றும் திரு கோபால் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க அவங்க சந்திக்கலாம். வணக்கம் திரு மாசிலாமணி. வணக்கம் திரு கோபால். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். சரி, ஏற்கனவே சுரேஷ் சொன்னது போலதான் நிறைய பேருக்கும் இந்த ஏக்கம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி சொற்போர்ல கலந்துக்கணும் அப்படின்னா, அதாவது பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கான ஒரு களம் இருக்கு, வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுது இல்லையா? சரி, இந்த மாதிரியான ஒரு நோக்கம் உங்களுக்கு எப்படி எழுந்தது? பொதுமக்களுக்காக இப்படி ஒரு சொற்போர் செய்யணுன்ற எண்ணம் எப்படி இருந்தது? ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கு தான் அந்த எண்ணம் வந்தது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தேசிய அளவில் ஒரு போட்டி நடத்தியிருக்காங்க, வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு போதிய ஆதரவு கிடைக்கல சமுதாயத்தில் இருந்து. ஆனால் தொடர்ந்து ஆரம்ப பள்ளிகளிலும் தமிழ் பள்ளிகளில் இடைநிலை பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு இடையில் எல்லாம் நடக்குது. ஆனால் அதற்கும் மேல் இல்லை. எனவே நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா 18 வயதுக்கு மேல் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம், எந்த இயக்கத்தின் சார்பாக வரலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து இந்த ஐடியாவை ப்ரொஃபஸர் டத்தோ என்.எஸ். ராஜேந்திரனிடம் சொன்னேன். அவர் மிகவும் வரவேற்றார். செடிக் மூலமாக அந்த உதவியை நாங்கள் செய்கின்றோம், நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பேப்பர் கொடுங்க. கொடுத்தோம். பெரிய அளவு தான் போட்டோம். ஓரளவு பணம் கொடுத்துட்டாங்க பணத்தை. எனவே வேலை தொடங்கிடுச்சு. ஏறக்குறைய 2 மாதத்துக்கு முன்னால் வேலை தொடங்கிடுச்சு. இதுவரையில் 2 நிகழ்ச்சிகள், 3வது நிகழ்ச்சியும் நடத்திக்கிட்டோம். தயார் நிலைக்காக வெற்றிகரமாக நடத்தியிருக்கு. சரி திரு கோபால், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இதனுடைய தொடக்க விழா, அறிமுக விழா வந்து அண்மையில் தான் நடைபெற்றது. இதற்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைச்சது சொல்லுங்கள். இப்போ தொடக்க விழா இப்போ ஆரம்பித்த தொடக்க விழா போன ஞாயிற்றுக்கிழமை நடத்துது. நாங்கள் 4 ரீதியில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் விளம்பரம்லாம் தெரிய வச்சு, பத்திரிக்கைலாம் தெரிய வச்சு, நாங்கள்லாம் நிறைய டைரெக்டாக வந்து கால் பண்ணி ரொம்ப பேர்த்து அழைச்சோம். ஸோ சுமார் ஒரு கூட்டம் வந்து சேர்ந்தது. ஏன்னா அன்ற நாளில் வந்து இன்னொரு நிகழ்ச்சியும் வந்து நடந்ததுனால இது கொஞ்சம் தாமதமாக ஆயிடுச்சு. ஸோ அதே சமயத்தில் வெளியூர்லேருந்து கொஞ்சம் ஆளுங்க வந்ததுனால. சரி, ஒரு போட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது பள்ளி மாணவர்களை ஒன்றை திரட்டி ஒரு போட்டியை நடத்துறது அது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். நீங்கள் வந்து பொதுமக்களுக்காக அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய தளமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய முதல் முயற்சி. ஏற்கனவே இந்த மாதிரி முயற்சி செய்திருந்தால் ஒரு பக்குவம் என்ன செய்யணும் அப்படின்றதுலாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இது முதல் முயற்சியாக இருக்கும்போது என்ன மாதிரியான சவால்கள்லாம் பார்க்குறீங்க? அடிப்படை சவால் வந்து இது ஏற்புடையதாக இருக்குமா சமுதாயத்துக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, பள்ளி அளவில் இருந்தால் போதும் தமிழ் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகத்துக்கு போனவங்க, தமிழ் பள்ளிக்கூடத்திலிருந்து போனவர்களே தமிழ் பேசுவதில்லை, தமிழ் பத்திரிகையை வாங்குவதில்லை. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வருத்தம். அதனால் எல்லோரும் தமிழை பயன்படுத்த வேண்டும், பயன்பாடாக இருக்க வேண்டும் என்பது தான் அடிப்படை நோக்கம். அந்த நோக்கத்தை வச்சு தான் இதை செய்கிறோம். அதில் பெரிய சவால் என்னென்னா, இது வெற்றி பெறுமா, இந்த அளவுக்கு செய்கிறவங்க வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தான். அதில் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது வெற்றி பெறும் அப்படின்னு. செடி கொடுத்த உதவியோடு தொடங்குகின்றோம். அதற்கு மேல் 3 கூட்டுறவு இயக்கங்களை சேர்த்திருக்கின்றோம், அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். ஒன்று மாஜிடேயா, இன்னொன்று NLFCS, 3வது நேசம். ஒவ்வொரு 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கும். இந்த வருஷம் அடைகிற வெற்றியை பொறுத்து எல்லாமே நிச்சயமாக இது சிறந்த ஒரு திட்டமாக வெற்றி பெறும். அதை தொடர்ந்து திரு கோபால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த சொற்பொருக்கு வரணும் அப்படின்னு ஆர்வப்படுகிறவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கணும்? அதாவது எதுவும் பதிவுகள் செய்யணுமா, எதுவும் விஷயங்கள் வந்து முன்பதிவு செய்யணுமா, அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள். ஓகே, இந்த சொற்பொருள் எடுத்துட்டிங்கன்னா ஆரம்ப கல்வியில் தமிழ் ஸ்கூல் 6வது படிக்கிறாங்க. அது இடையில வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி, காலேஜஸ் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை முடிஞ்சு வந்து வேலை செய்வங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஸோ இது இடையில வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா எழுத்தாளர்கள், போயிட்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க. ஸோ அவங்களாம் இருக்கும்போது இந்த சொற்பொருள் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். வெளியே அதாவது எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க, வெளியே வந்து பேசுங்க அப்படின்னு. அப்போ இந்த பேசுகிறதுனால இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் போய் சேரும். மற்ற பெரும்பாலும் வந்து இந்த இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வத்தை இருக்கும். ஸோ அவங்க புதிய உத்தியை போட்டு அவங்க புது ஐடியெல்லாம் கொண்டு எப்படி அதை நடத்திட்டு போகணும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சி இது அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். இளைஞர்கள் சொன்னாங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆரம்ப நிகழ்ச்சியில் கூட நிறைய இளைஞர்கள் கலந்து கொள்ளணும்னு நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் அந்த வெற்றி கிடைச்சதா தெரியல. கொஞ்சம் வயதானவர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் இவர்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொள்ளலை, சாதாரண இளைஞர்கள் கலந்து கொள்ளலை.
அதற்கு தான் நிறைய இப்போ கவனம் செலுத்தப்போம். அதாவது கண்டிப்பாக அதான் நீங்கள் சொன்னது போல் ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதை நிறைய பேர் படிப்பாங்களா இல்லைன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் பேசப்படுகின்ற விஷயங்கள் நிறைய காதுகளுக்கு போய் சேரும், நிறைய பேர் செவிமடுப்பாங்க. அதெல்லாம் திருவள்ளுவர் அன்றே செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வத்தில் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ வந்து சொற்போர் அப்படின்னு சொன்னாலே முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, என்ன தலைப்பு நம்ம பேச போகிறாங்க, என்ன தலைப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் இருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கும் இல்லையா பங்கேற்பாளர்கள்? தலைப்புகள் எப்படி இருக்குங்க? தலைப்புகள் வந்து 60 தலைப்புகளை முடிவு செய்து விட்டோம். ஆனால் தலைப்புகளை முன்கூட்டியே தர முடியாது. ஆக இந்த 60 தலைப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க முடிவு செய்துட்டீங்க, இதை வந்து பொதுவா தந்துடுவீங்க, தேர்ந்தெடுத்து கொள்ளலாமா? சிறப்பாக ஒரு செமினார் நடத்தினோம், ஒர்க் ஷாப் தான், ஒரு நாள் ஒர்க் ஷாப். அதில் நிறைய பேர் வந்தாங்க, தகுதியானவர்கள் வந்தாங்க, பல்கலைக்கழக ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து எழுத்தாளர்கள் வரை. அவர்கள் எடுத்த முடிவு தான் இதுதான் தலைப்புகள் என்று முடிவெடுத்தார்கள். அந்த தலைப்புகள் சமுதாயத்தின் எல்லா பிரச்சனைகளையும் தொடுகின்றன, அரசியல் முதல் எல்லாவற்றையும் தொடுகின்றன. ஆனால் நடத்தும்போது தான் சவால் வரும். இது எல்லை மீறி எதுவும் பேசினாக்கா அது கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. அதற்காக என்ன பண்ணியிருக்கோம், 2 வாரத்துக்கு முன்னால் ஒவ்வொரு போட்டிக்கு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு பயிற்சி, போட்டியாளர்களுக்கு ஒரு பயிற்சி, எல்லா நிபந்தனைகள், அதோட கட்டுப்பாடுகள், தலைப்புகள் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. முன்கூட்டி தர முடியாது. 20 தலைப்புகள் ஆரம்பிச்சு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்படிலாம் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் 600 தலைப்பு கொடுத்தாலும் பேசுவேன்ற அந்த ஒரு ஆற்றல் படைத்தவர். நான் உங்களுக்கு காசு கொடுக்கல, இதெல்லாம் சொல்றது இருந்தாலும் எனக்கு இப்பொழுது ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. ரசிகர்களே ஒரு சிறு இடைவேளை. சரி, ஆக சொற்போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தூய தமிழ்ல பேசணும் அப்படின்ற ஒரு நிபந்தனைகள் இருக்கும். சில இடங்கள்ல பரவாயில்லைங்க, பேச்சு மொழியில பேசினாலும் பரவாயில்ல, கருத்துக்கள் தெளிவாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் ஸ்ரீ சுப்பிரமணியம் சொற்போர், இந்த சொற்போரில் இந்த மாதிரியான நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒரு அருமையான கேள்வி இது. ஆரம்பத்தில் நாம் நினைச்சோம் எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப பேர் பயந்தாங்க. செந்தமிழில் பேசணுமா, நம்மளால் பேச முடியாது அப்படின்னு. அந்த நோக்கம் நமக்கு அல்ல. நமது அடிப்படை நோக்கமே பயன்பாட்டு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும். அதனால் ஆரம்ப போட்டிகளில் நிச்சயமாக சாதாரண தமிழில் பேசுகிறவங்க நிறைய பேர் கலந்து கொள்ளலாம், வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் உயர்ந்த அளவில் போகும்போது அவங்களுக்கு சிரமம் இருக்கலாம் போட்டியில் வெற்றி பெற. ஆனால் நாம் அதனை ஒரு முக்கிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2வது 3 கட்டமாக நடக்குது, மாநில வாரியாக நடக்குது, அப்புறம் வட்டார வாரியாக நடக்குது. 4 மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்து வட்டாரம், அப்போ பலமாயிரம் போட்டி. அந்த நேரத்தில் கொஞ்சம் தமிழ் இருக்கிறவங்களை போல குரல் இதெல்லாம் சொல்லக்கூடிய திறமை இருக்கணும். சரியாக எல்லாருக்கும் வாய்ப்பு சமமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக திருகோபால், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து முதல் முயற்சியாக இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்திருக்கீங்க. அது ஆரம்பம்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ப்ரோசஸ், அந்த செயல்பாட்டு முறைகளை பற்றி முதல்ல சொல்லியிருக்கேன். இப்போ ப்ரோசஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம முக்கியமாக அதை ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாத்தையும் வந்து நாடி இப்போ ஆர்கனைசர்ஸ், ஸ்டேட் ரீதியில் வந்து ஆர்கனைசர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். அதாவது மாநில அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடக்குது. ஸோ அந்த ஒர்க் ஷாப்லாம் நடக்குது. அப்போ அடுத்தது வந்து ஜட்ஜஸ் செலெக்ஷன் வரும்போது ஜட்ஜஸ்க்கெலாம் சேர்த்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்துது. நீதிபதி. ஸோ நீதிபதியில் ஒரு 60 பேர் இருக்கும். இந்த ஒர்க் ஷாப் நீதிபதியில் ஒரு 60 பேர். நீதிபதியில் 60. இது வந்து நாடு தலைவர் அளவில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த நீதிபதி இருக்கு. ஸோ அப்போ அது வந்து பிறகு வந்து இந்த போட்டி வந்து ஸ்டேட்லேருந்து அப்புறம் ரீஜனாக வைக்கணும். ரீஜனாக வந்து அப்புறம் தான் நம்ம சென்ட்ரல், அப்புறம் ஃபைனல் வரும். ஸோ அப்போனா அது ஒரு பெரிய நீண்ட ப்ரோசஸ். அதிகமாக நம்ம ஃபைனல் வந்து நவம்பர் மாதம் அப்போ தான் நடப்படும். நீங்கள் சொல்லும் பொழுதே தெரியுது, பட்டறைகள் இருக்குது, நீதிபதிகள் எடுத்துக்கிட்டு ஒரு 60 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு பெரிய முயற்சி. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேர் இணைந்து இதற்கான வேலைகள்லாம் செய்திருக்கீங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 20 பேர் கொண்ட ஒரு ஏற்பாட்டு குழு செயல்படுது. தேசிய அளவில் 50 பேர் கொண்ட ஏற்பாட்டு குழு. அதற்கு தலைவராக இருப்பவர் தான் ஸ்ரீ சுப்பிரமணியத்தின் புதல்வர் திரு சுந்தர் சுப்பிரமணியம். ஆலோசகராக இருப்பவர் முனைவர் ரே கார்த்திகேஸ். எனவே ஒரு பலமான சூழ்நிலையில் தான் செய்கிறோம். நிறைய செலவுகளும் ஆகுது, அது கட்டுப்பாடாக வச்சுக்கணும். சிதைக்கு ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. எல்லா விவரத்தையும் நம்ம கொடுத்தாகணும். அவர்களுக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். ஒரு அருமையான உதவி இது. நிரந்தரமாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிரந்தரமாக செயல்படணும்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தும்போது
மற்ற கூட்டுறவு கழகங்களோடு மகிழ்ச்சியாகவும் இணைந்து இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். மகிழ்ச்சியாவிற்கு நான் தலைவர் கூட்டுறவு கழகத்திற்கு. சரி, இப்போ வந்து பொதுமக்களுக்காக இப்படி ஒரு அருமையான களத்தை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறீங்க. பள்ளி மாணவர்களுக்கு இன்னமும் வந்து அந்த ஆசை எப்பொழுதும் இருக்கும். சொற்பொருளெல்லாம் கலந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் எதிர்காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் செய்கின்ற முயற்சியை நாம் கெடுக்கக்கூடாது, போட்டியாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். திருகோபால், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சொற்போர் என்று சொல்லும்போது நிச்சயமாக அதுக்கான விதிமுறைகள் கட்டாயம் இருக்கும். அதுலேருந்து தவறுறவங்க வந்து முதல்ல நீக்கப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களிடம் இந்த சொற்போருக்கு ஏதாவது குறிப்பிட்ட விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கும்? விதிமுறைகள் இருக்குது. பிறகு வந்து ஜட்ஜஸ் வந்து அதில் என்னென்ன விதிமுறைகள் அப்படின்ட்டு அதை நம்ம தெரிய வைப்போம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து அந்த புக்லெட் கூட அடிச்சிருக்கோம். விதிமுறைகள்லாம் இது இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் அதோட விதிமுறைகள்லாம் இதில் இருக்குது புக்லெட்டில். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு வரும். ஸோ அதோட முன்னோரு விதிமுறைகள் பின்னால் வந்து அதை அப்ளிகேஷன் இது 4 தலை அளவில் நம்ம வந்து தெரிய வைக்கணும். அப்போ அவங்க எங்கேயுமே எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி உடனே நமக்கு தெரிய வைக்கணும். அப்ளிகேஷன் வந்து வெப்சைட்லேயும் வரும். வெப்சைட் அதையும் போடலாம். மாநில வாரியாக செயல்படுறவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக இயக்கங்களை சந்தித்து போட்டியாளர்களை பதிவு செய்யலாம். சரிங்க, அதாவது இப்போது ஒரு சொற்போர் செய்கிறோம், அதை பற்றி அந்த சொற்போரில் நம்ம பேசுகின்ற தலைப்புகள் மக்களிடையே ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் இந்த சொற்போர் எந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு நல்ல பாதிப்பை, நல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்னுடைய அனுபவம் என்னென்னா, இப்போது வேலை செய்கிறவங்க ஒரு 300 பேர் இருக்காங்க. போட்டியில் கலந்து கொள்கிறவங்க மாநில வாரியாக சராசரி 100 பேர், அப்படின்னா ஒரு 2000 பேர். பார்வையாளர்களாக ஒரு 1.5 மில்லியன் ஆகுது. அதனால தான் எஸ்ரோட்டே பேசுகிறோம். வட்டார போட்டிகளுக்கு அவர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்தா இன்னும் நிறைய போய் சேரும். அப்புறம் இப்போ தான் மீடியா அவங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய ரீச் இருக்குது. அது சரியாக நம்ம செய்யணும். சரி, ஆரம்பத்தில் பேசும்பொழுது சொல்லியிருக்கீங்க, எப்படி இருந்தாலும் வந்து இறுதி போட்டியை வந்து நவம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதில் அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாம் திட்டம் போட்டோம், டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மாநில வாரியாக மந்திரி பிசாஸ் அல்லது சீஃப் மினிஸ்டர்ஸ் வரணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அவர்கள் வந்தால் நமது தமிழின் தாக்கம் அவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, உதவியும் கிடைக்கும். முடிவு வந்து பிரைம் மினிஸ்டர், ஏன்னா செடெக் ஃபண்டு அவர் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி. அவர் வந்து பேசும்போது தமிழர்கள் தமிழை நேசிக்கின்றார்கள், பேசுகின்றார்கள் என்ற ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கும். கண்டிப்பாக. நிறைவாக திருகோபால், நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சி என்ன நடக்குது, எப்படியெல்லாம் பதிவு செய்யலாம், பங்கேற்க நினைக்கிறவங்க அதுக்கு சொல்லுங்கள். ஓகே, பங்கேற்க நினைச்சா இந்த வெப்சைட்டில் நம்ம தெரிவிக்கும். அந்த விண்ணப்ப பாரங்களுக்கு அதை பூர்த்தி பண்ணி அவங்க அனுப்பிடணும். 2வது வந்து ஃபார்ம் வெளியாகியிருக்கும், இது மூலிமா அவங்க தகவல் செய்யலாம். இல்லை அப்படின்னா நம்ம அலுவலர்களுக்கு மிஸ் மஞ்சுளா அவங்கள வந்து கூப்பிடலாம். அலுவலக எண் வந்து 03 2282 1627. இல்லைன்னா அவங்க ஹெட்ஃபோன் வந்து 016 69 1635. சரி, திரு கோபால் மற்றும் ஆசிலாமணி, பொதுமக்களுக்காகவே அருமையான காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. கண்டிப்பாக இது மக்களிடையே உங்களுக்கு வற்றாத ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு விழுதுகள் சார்பாக வாழ்த்துக்கள். வந்து வைக்க நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.